வணக்கம் குட்டீஸ். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உண்மையான நட்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு மான், ஒரு ஆமை, ஒரு காகம் மற்றும் ஒரு எலி என ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு 4 நண்பர்கள். அவங்க எப்படி நண்பர்கள் ஆனாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அவங்க எப்படி ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை தாண்டி வந்தாங்கன்னு இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஆமை, மான், காகம், எலின்னு 4 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மான் ரொம்ப வேகமாக ஓடும். ஆமை பொறுமையாக, அதே நேரம் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கும். காகம் ரொம்ப உயரத்தில் பறந்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லும். எலி சின்னதாக இருந்தாலும் அதோட பற்கள் ரொம்ப கூர்மையானது. இவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் மான் வழக்கம் போல புல் மேய போச்சு. ஆனா தெரியாம ஒரு வேடன் வச்சிருந்த வலையில சிக்கிருச்சு. மான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த வலையில இருந்து வெளியே வரவே முடியல. அது கத்தி அழுதுச்சு. மானோட அழுகுரலை கேட்ட மற்ற 3 நண்பர்களும் ரொம்ப பயந்து போனாங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு முடிவு செஞ்சாங்க. உடனே காகம் உயர பறந்து வேடன் எங்க இருக்கான்னு நோட்டம் பார்த்துச்சு. வேடன் இங்க தான் வர்றான்னு கத்தி எச்சரிக்கை பண்ணுச்சு. எலி தான் குட்டி பற்களை வச்சு வலைய மெதுவா கடிக்க ஆரம்பிச்சது. ஆமை மெதுவா இருந்தாலும் விடாமுயற்சியோட மான் கிட்ட போய் சேர்ந்துச்சு. வேடன் கிட்ட வந்ததும் மான் செத்த மாதிரி தரையிலேயே படுத்துருச்சு. எலி வளைய முழுசா அறுத்து முடிச்சிருச்சு. மான் வேகமா எழுந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆமை வேகமா எழுந்து ஓட ஆரம்பிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா வேடன் ஆமைய பிடிச்சிட்டான். வேடன் ஆமையை தூக்கி போட்டுட்டு மானை பிடிக்க ஓடுனான். ஆமை பொறுமையா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிருச்சு. நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கற்றுக்கிட்டோம்? அனைவரும் வெவ்வேறு திறமையோட இருந்தாலும் ஒற்றுமையா இருந்தா எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் கடந்து வர முடியும். இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மைக்ரேட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.